தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு மிகப்பெரிய போர் முறைக்கு தயாராகியுள்ளது. 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் இதுவரை அழைக்காதது மாநிலம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்று கராராக தெரிவித்துவிட்டார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் விஜய் ஆளுநரை சந்தித்த பின்னரும் அடுத்த 2-3 நாட்களில் முடிவு எட்டப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப் போவதாக ஆளுநர் கூறியிருப்பது தாவேக தரப்பை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. மறுபுறம் திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டும் ரகசியமாக ஒன்றிணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி ஆட்சி அமைக்கப் போவதாக வெளியாகி வரும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் தீயாக பரவி வரும். பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு புதுசு புதுசு. விஜயை தடுத்துவிட்டு அதிமுகவுக்கு திமுக வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கலாம் என்ற பேச்சு எழுந்துள்ள நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கட்சி எம்எல்ஏக்களை மே 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே இருக்குமாறு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறிப்பாக உதயநிதி தலைமையிலான திமுகவினர் விஜய் ஒருமுறை ஆட்சியில் அமர்ந்துவிட்டார், அவரை அகற்றுவது சாத்தியமற்றது என்று அச்சப்படுவதால் திராவிட கோட்டையை பாதுகாக்க எத்தகைய முடிவையும் எடுக்க திமுக தயாராகி வருகிறது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அதிரடியான மாஸ்டர் பிளான் ஒன்றை கையில் எடுத்துள்ளது. ஜனநாயக முறைப்படி தனிப்பெரும் கட்சியாக உள்ள தாவேகாவை ஆட்சியமைக்க அழைக்காமல் திமுக மற்றும் அதிமுக ஒன்றிணைந்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார். தனது 108 எம்எல்ஏக்களையும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வைக்க விஜய் முடிவெடுத்து உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சாசன நெருக்கடியை உருவாக்கி மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க விஜய் தயாராகி வருகிறார். மக்களின் தீர்ப்பிற்கு விரோதமாக திராவிட கட்சிகள் கைகோர்த்தார் மக்கள் மன்றத்திலேயே அதனை சந்திப்போம் என்பதே தாவேகாவின் தற்போதைய நிலைப்பாடாக உள்ளது. விஜயை தடுக்க நடக்கும் இந்த திரைமறைவு வேலைகளை முறியடிக்க தாவேகா தனது எம்எல்ஏக்களிடம் ராஜினாமா கடிதங்களை தயாராக வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த 108 பேரும் ராஜினாமா செய்தால் தமிழகத்தில் ஆட்சி நடத்துவது எவருக்கும் சாத்தியமில்லாமல் போகும். இதனால் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எம்ஜிஆர் பாணியில் விஜய் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுப்பதை தடுக்க துடிக்கும் திராவிட கட்சிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் ஆளுநர் எடுக்கப் போகும் முடிவு மற்றும் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுதான் தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது.